பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. அவர் சமூகத்தில் கொஞ்ச நேரமாவது நேரம் ஒதுக்கி ஜெபியுங்க. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு எனக்கும் அவர் தென்படுவார், நம்மோடு பேசுவார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். நல்லா கவனிங்க, பரிமள தைலம் மிக விலையேற பெற்றது, மிகுந்த வாசனை உள்ளது. பல விதமான மலர்களை கொண்டு அந்த தைலம் தயாரிக்கப்படுகிறது. அது ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். வேதம் சொல்லுகிறது, சில செத்த ஈக்கள் அந்த பரிமள தைலத்தில் விழுந்து போகும் பொழுது அந்த மொத்த தைலமும் கெட்டு போய் நாரி போய் பிரயோஜனமற்றதாய் மாறிவிடும். இந்த வார்த்தை யாருக்கும் உதாரணம் என்றால் உங்களுக்கும் எனக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிமள தைலம் போல வாசனை வீச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பவுல் சொல்லும்போது, நான் கிறிஸ்துவுக்குள்ளே நறுமணம் வீசுகிற நற்கந்தமாய் இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவனுக்காய் வாசனை வீச வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சில செத்த ஈக்களை போன்ற பாவங்கள், அருவருப்புகள், மீறுதல்கள், கீழ்ப்படியாமை, பெருமை, இச்சை, கோபம், வைராக்கியம், கசப்பு, இப்படி ஏதோ ஒரு சில செத்த ஈக்கள் அந்த பரிமள தைலம் போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் விழும்பொழுது ஒட்டுமொத்த தைலம் கெட்டு போகுது போல நம் ஆத்துமா கெட்டு போகும், நம் ஆவி கெட்டு போகும். சரீரம் தேவன் விரும்பாத ஒரு சரீரமாய், தேவன் விரும்பாத ஒரு ஆத்துமாவாய், தேவன் அருவருக்கிற ஒரு அவலமான நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட செத்த ஈக்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடாதீங்க. இப்படிப்பட்ட ஜென்ம சுவாபங்களுக்கு இடம் கொடாதீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா, புது சிருஷ்டியாக இருக்கிறான். அதோடு வசனம் முடியவில்லை, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினே, எல்லாம் புதிதாயினே. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 காரியம் செய்யணும். 1, பழையவைகளை எல்லாம் ஒழித்து விடணும். 2வது, புதுசாய் கிறிஸ்துவுக்காக வாழணும். ஒருவேளை நம்முடைய பின்தொடர்கிற சில செத்த ஈக்கள் இருக்கும், சில அருவருப்பான ஜென்ம சுவாபங்கள் ரட்சிக்கப்பட்டால் நம்மை பின்தொடரும். ஆண்டவருக்குள்ளே நிற்கிறேன்னு சொல்லுவோம், ஆனால் பின்தொடரும். ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும்போது இந்த செத்த ஈக்கள் என்ன செய்யும் என்றால் நம்முடைய நறுமணம் வீச வேண்டிய வாழ்க்கையை அசுத்தமாய் மாற்றிவிடும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மைகளை தடுத்து விடும். தேவன் கொடுக்கிற உயர்வை தடுத்து விடும். தேவனை நெருங்க முடியாதபடி இப்படிப்பட்ட இந்த செத்த ஈக்களை போன்ற அருவருப்பான சில சிறிய காரியம் கூட நம்முடைய வாழ்க்கை அழித்து விடும். ஒரு ஈ எவ்வளோ பெருசு இருக்கும்? ரொம்ப சிறியது தான். ஆனால் அந்த சிறிய ஈக்கு ஒரு குணம், அது அந்த தைலக்காரனுடைய குப்பியில் விழும்பொழுது ஒட்டுமொத்த தைலத்தை நார பண்ணிடும். நீங்கள் சிறுசுன்னு நினைக்கிற ஒரு காரியம், நான் தெரியாமல் ஒரு வார்த்தை பேசிட்டேன், இது தப்பா, நான் தெரியாமல் ஒரு கசப்பு வச்சுட்டேன், தப்பா, அந்த நேரத்தில் போய் சொல்லிட்டேன், இது தப்பா, தெரியாமல் மற்றவங்களை பற்றி புறம் பேசிட்டேன், இது தப்பா, கொஞ்சம் பெருமைக்கு இடம் கொடுத்துட்டேன், இது ஒரு தப்பா. நீங்கள் சிறுசாக நினைக்கிற சில காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையே, வாசனை வீச வேண்டிய வாழ்க்கையை நாற்றமாய் மாற்றிவிடும். தேவன் நம்மை பார்த்து வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மை மாற்றிவிடும். என் அன்பு தேவ பிள்ளைய, இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் பேசுனா, ஒருவேளை இப்படிப்பட்ட செத்த ஈக்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுமானால் இன்றைக்கு அதற்கு இடம் கொடாதிருங்கள். வாசனை வீசுகிற தேவ பிள்ளைகளாய் தேவனுக்கு முன்பாய் நிற்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய குப்பியில் இருக்கிற தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுமே. எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை இடம் கொடுக்காதபடி பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.